அனைவருக்கும் வணக்கம். நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 3 நாளான 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தலைப்பில் பார்த்த மாதிரியே இந்த 3 நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக போகக்குனால தவிர்க்க வேண்டிய 3 இடங்கள் இருக்குது. அது என்னென்ன இடங்கள், அந்த போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பேச போகிறோம். அதனால கொஞ்சம் கூட கவனத்தை செதற விடாமல் முழுமையாக கேளுங்க. நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தைரியமானவங்க, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டதை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டீங்க. ஆனால் கிரக நிலைகள் எப்பவுமே ஒரே மாதிரி நமக்கு சாதகமாக இருக்காது இல்லையா? இந்த ஆகஸ்ட் மாதம் போன தொடக்கத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு சில எதிர்பாராத சவால்களை கொடுக்க போகுது. குறிப்பா சந்திரன் மற்றும் செவ்வாயோட பார்வை உங்க ராசி மேல எப்படி விழுது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த 1, 2, 3 தேதிகளில் நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க பாட்டுக்கு சாதாரணமாக நினைச்சிட்டு போற சில இடங்கள் உங்களுக்கு எதிர்பாராத சில சிக்கல்களை கண்டிப்பா உருவாக்கும். இப்போ நீங்கள் போகக்கூடாத அந்த இடங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆழமாக பார்ப்போம். இந்த 3 நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தவிர்க்க வேண்டிய முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வாக்குவாதங்கள் நடக்கிற அல்லது சண்டை சச்சரவுகள் இருக்கிற இடங்கள். அதாவது உங்கள் சொந்தக்காரங்க வீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை நடக்கிற சாதாரண பிரச்சனையாக கூட இருக்கலாம். நமக்கு என்ன சும்மா வேடிக்கை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கூட அந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா உங்கள் கிரக நிலைப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நல்லது செய்ய நினச்சி அவங்கள சமாதானம் பண்ணலான்னு போனால் கூட அது உங்களுக்கு எதிராக திரும்பிடும். அதனால எங்கேயாவது 2 பேர் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு அமைதியாக விலகி வந்துடுங்க. சில சமயம் நீங்கள் நினைக்கலாம், நான் போய் பேசி தீர்த்து வைக்கிறேன், எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் 3 நாட்களில் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காகவோ இல்லை யாருக்காவது நியாயம் கேட்டு போகிறதுக்காகவோ எந்த இடத்துக்கும் போகவே கூடாது. அப்படி போனால் கடைசியில் எல்லா பழியும் உங்கள் மேலே தான் விழும். உங்கள் நல்ல மனசு மற்றவங்களுக்கு சத்தியமாக புரியாது. குறிப்பாக காசு பணம் சம்மந்தமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நடக்கிற இடங்களுக்கு நீங்கள் சாட்சியாக கூட போகக்கூடாது. அப்படி போனால் பணத்தை வாங்கினா ஈஸியாக தப்பிச்சுக்குவான், நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால இந்த மாதிரி எதிர்மறையான ஆற்றல் இருக்கிற இடங்களை முற்றிலும் தவிர்த்துடுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். ஏதாவது தப்பு நடக்க போகுதுன்னா உங்களுக்கு முன்னாடியே மனசில் ஒரு மாதிரி உறுத்தல் இருக்கும், ஏதோ ஒன்று சரியில்லையே அப்படின்னு தோணும். இந்த 3 நாட்களில் அந்த உள்ளுணர்வை கண்டிப்பாக முழுமையாக நம்புங்க. உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிற மனசு வரலையா, இல்லை ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருக்கா, தயவு செஞ்சு யாருக்காகவும் கட்டாயத்துக்காக அந்த இடத்துக்கு போகாதீங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருந்தீங்கன்னா அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கட்டாயப்படுத்தினா கூட அன்பா எடுத்து சொல்லி அந்த பயணத்தையோ இல்லை அந்த இடத்துக்கு போகிறதையோ தவிர்த்துடுங்க. இது உங்கள் பாதுகாப்பிற்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தோட நிம்மதிக்காகவும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் இந்த நாட்களில் கொஞ்சம் உக்கிரமாக இருக்கிறதால உங்களை அறியாமலேயே உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் போகிற இடங்களில் பெரிய கலவரத்தையே உருவாக்கிடும். நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சீண்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், கூட்டம் அதிகமாக இருக்கிற இடங்கள், குறிப்பாக திருவிழாக்கள் இல்லை அறிமுகம் இல்லாத நிறைய பேர் கூடுற இடங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் போகிறத தவிர்த்துடுங்க. அங்கே போகிறதால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, மாறாக மன உளைச்சல் மட்டும்தான் மிஞ்சும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, யாராவது உங்களை கூட சொல்லிகிட்டே இருக்காங்க, இல்லை உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்கன்னா அவங்க கூட நேருக்கு நேர் நின்று வாக்குவாதம் பண்ணுற இடத்துக்கு போகாதீங்க. உங்களோட உயரதிகாரிகள் கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் கூட இந்த 3 நாளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லுங்கள். கோணப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நான் வேலையை விட்டு போகிறேன், எனக்கு இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் அந்த மாதிரி இடங்களுக்கு உங்களை நீங்களே தள்ளிக்காதீங்க. அப்படிங்கிறது ஒரு புயல் அடிக்கிற மாதிரி.
புயல் அடிக்கும்போது மரங்கள் எப்படி வளைஞ்சு கொடுத்து நிற்குதோ அதே மாதிரி நீங்களும் இப்போ 3 நாள் வளைஞ்சு கொடுத்து போகிறதுனா புத்திசாலித்தனம் நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு முட்டி மோதிலாம் நஷ்டம் உங்களுக்கு தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதப்போ நாம் ஏன் தேவையில்லாமல் வம்பல மாட்டிக்கணும்னு யோசிங்க. உங்களோட முழு கவனமும் உங்கள் வீட்டை சுற்றியும் உங்கள் அன்றாட வேலைகளை சுற்றியும் மட்டுமே இருக்கணும். புதுசாக எந்த ஒரு இடத்துக்கும் பயணப்படுறதோ இல்லை புதுசாக ஒருத்தரை சந்திக்க போகிறதோ இந்த நாட்டில் வேண்டாம். அப்படியே போக வேண்டிய கட்டாயம் வந்தாலும் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் போகிற பாதையில் கூட சில தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. வாகனம் ஓட்டும் போது ரொம்ப நிதானம் தேவை. குறிப்பாக இரவு நேர பயணங்களை 13 இருட்டான ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு போகிற முழுமையாக தவிர்த்துடுங்க. அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கான ஆபத்து மறைஞ்சிருக்கலாம். இப்போ நீங்கள் போகக்கூடாத அந்த 2வது இடம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த 3 நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடங்கள். அதாவது ஆறு, ஏரி, குளம், அருவி இல்லை கடற்கரை பக்கம் போகிறது இந்த ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் முற்றிலும் தவிர்த்துடுங்க. நீங்கள் நினைக்கலாம், நம்ம விருச்சிக ராசியே ஒரு நீர் ராசி தானே, நமக்கு எப்படி தண்ணியால் ஆபத்து வரும் அப்படின்னு. ஆனால் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரனோட நிலை சரியில்லாதப்போ அதே நீர்நிலைகள் நமக்கு எதிர்பாராத சில கண்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் நண்பர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம், அருவியில் குளிக்கலாம்னு ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுவாங்க. நீங்களும் சரி வீட்டிலே தானே இருக்கோம், கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தால் மனசுக்கு நிம்மதியாக இருக்குமே நினச்சி கிளம்புவீங்க. ஆனால் அங்கே தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாட்களில் தண்ணி சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போனால் கால் தவறி விழுறதுக்கோ இல்லை தண்ணியில் ஏதாவது எதிர்பாராத விபத்துகள் நடக்கிறதுக்கோ நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், நான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஆற்றுல குளிச்சு வளர்ந்தவன், எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு அதீத நம்பிக்கையில் மட்டும் தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. இயற்கை எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. அதனால எவ்வளவு முக்கியமான காரணமாக இருந்தாலும் சரி இந்த 3 நாட்களில் மட்டும் நீர்நிலைகள் பக்கத்தில் போகிறத அருகே தவிர்த்துடுங்க. அதே மாதிரி ரொம்ப தனிமையான இடங்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிகள் இல்லை பல வருஷமாக யாரும் பயன்படுத்தாத பாழடைந்த கட்டிடங்கள் இருக்கிற பக்கமும் நீங்கள் போகக்கூடாது. உங்களை அறியாமலேயே ஒரு கெட்ட சக்தி, அதாவது தீய அதிர்வுகள் இந்த நாட்களில் உங்களை சுற்றி இருக்கிறதால இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகும்போது அது உங்களை ரொம்ப சுலபமாக பாதிச்சிடும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாமலையும் வர்றது, ராத்திரியில் தூக்கம் வராமல் தரிக்கிறதுன்னு பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். சில சமயம் நீங்கள் வேலை விஷயமா கூட இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்படி வந்தால் அதை இன்னொரு நாளுக்கு தள்ளி வைக்க முடியுமான்னு பாருங்கள். முடியவே முடியாது, கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால் தனியாக மட்டும் எப்பவும் போகாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை நண்பர்களையோ கூட கூட்டிகிட்டு போங்க. அதுவும் பகல் நேரத்தில் மட்டும் போயிட்டு சீக்கிரமாக திரும்பிடுங்க. இருக்கான பிறகு அந்த மாதிரி இடங்களில் ஒரு நிமிஷம் கூட நிற்க வேண்டாம். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்கிற சில கிரக மாற்றங்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும். உங்களுக்கு வேண்டியவங்களாவே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. அதனால யாராவது வா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் தள்ளி போய் பேசலாம் அப்படின்னு உங்களை எங்கேயாவது தனியாக கூட்டு போனால் கண்டிப்பாக போகாதீங்க. வெளிப்படையாக பொது இடங்களில் 4 பேர் மத்தியில் பேச முடிஞ்சால் பேசுங்க, இல்லைனா எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நடுவிடுங்க. ஏன்னா உங்களை வச்சு ஏதாவது சரி திட்டம் தீட்டுறதுக்கோ இல்லை உங்கள் பேரில் ஏதாவது பழியை தூக்கி போடுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியாக யாரையும் சீக்கிரமாக நம்பிடுவீங்க. அந்த நல்ல குணத்தை இந்த 3 நாட்களில் உங்கள் எதிரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு அவங்க சொல்கிறத நம்பி அவங்க பின்னாடியே போனீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்க வேண்டியது வரும். காசு பண விஷயத்தில் கூட உங்களை ஏமாத்துறதுக்காகவே சில பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசி உங்களை வலையில் விளைவிக்க பார்ப்பாங்க. இந்த இடத்துல முதலீடு பண்ணுங்க, நான் பொறுப்பு, நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி பண ஆசை பாட்டி உங்களை கூப்பிடுற இடங்களுக்கும் நீங்கள் இந்த 3 நாட்களில் போக கூடாது. அப்படி போனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் கைவிட்டு போகிறது மட்டும் இல்லாமல்
மன நிம்மதியும் முழுமையாக கெட்டு போயிடும். பொதுவாகவே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தான். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது. அதனால் உங்களை சுற்றி நடக்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கண்ணால் பார்க்குறதும் போய், காதால் கேட்குறதும் போய், கீழே விசாரிக்கிறதே மெய் அப்படிங்கிற பழமொழி இந்த 3 நாளுக்கும் உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பி அவங்க கூட கிளம்பிடாதீங்க. கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து செயல்படுறது உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். இப்போ நாம் பார்க்க போகிற 3வது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. இந்த ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கூடக்கூடாது. அந்த 3வது இடம் அதிகப்படியான துக்கமும் எதிர்மறை ஆற்றலும் நிறைஞ்ச இடங்கள். அதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு அவங்களை நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கு போகிறது, இல்லை தூரத்து சொந்தத்தில் தெரிஞ்சவங்க வீட்டில் நடந்த துக்க காரியங்களுக்கு போகிறது. இந்த மாதிரி காரியங்களை இந்த 3 நாளைக்கு மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க வெளியே பார்க்கறதுக்கு தான் ரொம்ப கரடுமுரடான ஆளுங்க மாதிரி தெரிவிங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப இலகிய மனசு கொண்டவங்க. யாராவது கஷ்டப்படுறாங்க பழுவுறாங்கன்னு தெரிஞ்சா முதல் ஆளாக ஓடி போய் நிற்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. உங்கள் சொந்த வேலையை கூட விட்டுட்டு மற்றவங்களுக்காக தனிதாபப்பட்டு உதவி செய்ய போவீங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட 3 நாட்களில் உங்களோட கிரக நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதால நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கிற அந்த ஒரு போகமான நெகட்டிவான ஆற்றல் உங்களை ரொம்ப சீக்கிரமாகவே தொத்திக்கும். அங்கே நடக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது உங்கள் மனசு ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டு தேவையில்லாத மனச்சோர்வு, ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பல நாட்களுக்கு உங்களால் அந்த ஒரு மன உளைச்சல்லேருந்து வெளியே வரவே முடியாது. உங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போகணும்னா கண்டிப்பாக போங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் மற்றவங்களை பார்க்கறதுக்காக சும்மா லிஸ்ட் அடிக்கிறத மட்டும் இந்த நாட்களை கண்டிப்பாக தள்ளி போடுங்க. அதே மாதிரி இந்த 3வது லிஸ்ட்டில் இன்னொரு முக்கியமான இடமும் வருது. அது என்னன்னா காவல் நிலையம், நீதிமன்றம் மற்றும் வக்கீல் ஆஃபீஸ் மாதிரியான சட்ட சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள். இந்த 3 நாட்களில் எந்த ஒரு பஞ்சாயத்துக்கும் பட்ட பஞ்சாயத்துக்கும் நீங்கள் தலையிடவே கூடாது. உங்கள் நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ எனக்காக கொஞ்சம் வக்கீல்கிட்ட பேசிட்டு வா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்காக சாட்சி சொல்லி ஜாமீன் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா ரொம்ப நாசூக்கா எனக்கு வேலை இருக்குது வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த இடத்துலேருந்து நழுவிடுங்க. நீங்கள் ரொம்ப நியாயஸ்தனாக இருக்கலாம், உண்மையெல்லாம் பேசுவேன்னு நெஞ்சு நிமிர்த்திட்டு போகலாம். ஆனால் அங்கே போகிறதுனால நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு கூட நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகிடும். உங்கள் நல்ல எண்ணத்தை மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களே அந்த கேஸில் மாட்டி விடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாளும் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சில கிரகங்களுடைய பார்வை விடுறதால நம்பு தும்பு தானாக உங்களை தேடி பிடிக்கும். நீங்கள் அமைதியாக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா கூட யாராவது ஃபோன் பண்ணி உங்களை நம்பிட்டு இழுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு உங்கள் சொந்த காலையில் நடந்து போய் நீங்களே மாட்டிக்காதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சை வைக்கிற நேரம்னு கூட சொல்லலாம். உங்கள் பொறுமையை ரொம்பவே சோதிப்பாங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கை துணை, இல்லை உங்கள் குழந்தைங்கள்கிட்ட கூட நீங்கள் ரொம்ப அன்பாக பேசணும்னு நினச்சாலும் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும். ஏதோ ஒன்று சொல்ல போய் அது ஏதோ ஒன்று ஆகி வீட்லேயே ஒரு பெரிய கலவரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் டென்ஷனாக இருக்கும்போது சரி வெளியே போய் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வரலாம்னு நினச்சி எந்த ஒரு முன்ன அறிமுகமும் இல்லாத இடங்களுக்கு, குறிப்பாக அரசியல் கூட்டங்கள் இல்லை போராட்டம் நடக்கிற இடங்கள் பக்கமாக போயிடாதீங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் குறுக்க போய் ஏங்க இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்டால் கடைசியில் அந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்து உங்களை அடிக்க வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களை வச்சு செய்ய காத்திருக்கு. அதனால இந்த 3 நாட்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏன் ஊர் வம்பு அப்படின்னு கண்ணையும் காதையும் பொத்திக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். இவங்க தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த நாட்களில் புதுசாக எந்த ஒரு இடத்துக்கும் போய் ஒப்பந்தம் போடுறது, புதுசாக தொழில் தொடங்குறதுக்காக இடம் பார்க்க போகிறது இதெல்லாம் வரவே கூடாது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆர்டர் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கஸ்டமரை நேரில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அது 4ஆம் தேதியோ இல்லை 5ஆம் தேதியோ வச்சுக்கோங்க. இந்த 1, 2, 3 தேதிகளில் நீங்கள் போகிற பயணம் சந்திக்கிற ஆட்கள் யாருமே உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. அதே போல்
உங்களோட முக்கியமான ஆவணங்கள், கையெழுத்து போட வேண்டிய பத்திரங்கள் எதையாவது எடுத்துக்கிட்டு வெளியில போக வேண்டியிருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எங்கேயாவது வச்சு மறந்துடுவீங்க, இல்லைன்னா திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான பழக்கப்பட்ட இடங்களுக்குள்ளேயும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுக்கு மீறி நீங்க உங்க பிடிவாத குணத்தை காட்டி நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு கிளம்புனீங்கன்னா நீங்க சந்திக்க போற நஷ்டங்களும் அவமானங்களும் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த 3 நாட்கள்ல நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல இரவு நேர பயணங்கள் மற்றும் கேளிக்கைகளுக்காக கூடும் இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாயங்காலம் 6 மணிக்கு மேல இருக்குன பிறகு தேவையில்லாம ஊரு சுத்துறது, நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இரவு நேரத்துல சினிமாவுக்கு போறது, ஏதாவது பொழுதுபோக்கு இடங்களுக்கு போறதை முழுமையா தவிர்த்துடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க, ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகள்ல ரவோட தன்மை உங்களுக்கு தெரிய அளவுல சாதகமா இல்லை. குறிப்பா இருட்டு அதிகமா இருக்கிற இடங்கள்ல ராகு மற்றும் கேதுவோட ஆதிக்கம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அது மாதிரி நேரத்துல நீங்க அந்த இடங்கள்ல இருந்தீங்கன்னா தேவையில்லாத வதந்திகள்லயோ இல்ல திருட்டு பழிகள்லயோ நீங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா அங்க நடக்கிற தப்புக்கு உங்களை ஒரு காரணமா ஆக்கிடுவாங்க. அதனால இருட்டு நக்கிறதுக்கு உங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறதே உங்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இன்னொரு இடம் சீட்டு பிடிக்கும் இடங்கள், ஏலம் விடுற இடங்கள் மற்றும் பெரிய அளவுல பணம் கொடுக்கல் வாங்கல் நடக்கிற இடங்கள். உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமான நண்பரா இருக்கலாம். அவர் நான் ஒரு ஏலம் எடுக்க போறேன், ஏன் கூட கொஞ்சம் துணையா வான்னு கூப்பிட்டா கூட தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அங்க திடீர்னு ஒரு பெரிய வாக்குவாதம் வரலாம், இல்ல பணம் சம்பந்தமா ஏதாவது பெரிய மோசடி நடக்கலாம். அந்த நேரத்துல நீங்க அங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் அந்த பணத்துக்கு பொறுப்புன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு ஒரு பெரிய கடனை உங்க தலையில கட்டிடுவாங்க. நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்த சேமித்தெல்லாம் நேரம் ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக நீங்க இழக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதுவும் இந்த 3 நாட்கள்ல கடன் விரயம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால உங்களை அறியாமலேயே நீங்க பெரிய அளவுல கடனாளி ஆகிறதுக்கு இந்த இடங்கள் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிடும். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணமா இருந்தா கூட அது போய் கேட்கறதுக்கு இந்த 3 நாட்கள் சரியான நேரம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா 4ஆம் தேதிக்கு மேல போய் கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த பணம் உங்க கைக்கு சேரும். ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு எப்பவுமே ஈடுபாடு அதிகம். நிறைய கோவில்களுக்கு போறது, சித்தர்கள் மகான்களை தேடி போய் பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுக்கு பிரச்சனையே இல்லாத ரொம்ப தூரத்துல காட்டுக்குள்ள இருக்கிற மர்மமான கோவில்களுக்கோ இல்ல பரிகாரம் பண்றேன்னு சொல்லி ஆசை காட்டுற நபர்களை தேடியோ தயவு செஞ்சு போகாதீங்க. உண்மையான ஆன்மீகத்துக்கும் உங்களை ஏமாத்துறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிரகங்கள் உங்க கண்ணை மறைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதை உடனே தீர்ப்பணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்ற பேச்சை கேட்டு நயானம் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கோ ரொம்ப பாழடைந்த பழமையான இடங்களுக்கோ போகவே கூடாது. அங்க இருக்கிற எதிர்மறையான அதிர்வுகள் உங்க உடம்பையும் மனசையும் ரொம்ப சீக்கிரமா ஆக்கிரமிச்சிடும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்க வீட்டு பூஜை அறையில உட்காந்து மனசார வேண்டிக்கிட்டாலே போதும், உங்களுக்கான பாதுகாப்பு முழுமையா கிடைக்கும். வெளியில போய் தேடணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதையெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும். இந்த 3 நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க உணவு பழக்கம். வெளியில போய் உணவகங்கள்ல சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. குறிப்பா உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதுசா பார்க்குற கடைகளில் போய் சாப்பிட்றது உங்களுக்கு எதிர்பாராத உடல் நல கோளாறுகளை உருவாக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்க வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கிரகங்கள் கொஞ்சம் விளையாட பார்க்கும். நீங்க ரொம்ப ஆசையா ருசியா இருக்குமே நினைச்சு சாப்பிட்ற உணவு கூட உங்களுக்கு ஒத்துக்காம போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டில் சமைச்ச சூடான உணவுகளை மட்டும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. யாராவது சொந்தக்காரங்க வீட்டில் விசேஷம், அங்கே போய் சாப்பிட்டே ஆகணும்னா கூட ரொம்ப அளவாக சாப்பிடுங்க. வயிறு மீறி சாப்பிட்டுட்டு அஜீரண கோளாறு அதுக்காக மருத்துவமனைக்கு ஓட வேண்டிய நிலைமை வந்துடும். அதுவும் இந்த 1, 2, 3 தேதிகளில் நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் மனநிலையை ரொம்பவே பாதிக்கும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால ரொம்ப காரமான புளிப்பான உணவுகளை தவிர்த்துட்டு எளிதில் செரிமானமாகிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அடுத்து உங்கள் குடும்ப விஷயங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்.
உங்கள் 3 நாட்களில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது. உங்கள் வாழ்க்கை துணை உங்களை நல்வழிப்படுத்தணும்னு அன்பாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது உங்களுக்கு தப்பாக தான் படும். நீ யார் எனக்கு அறிவுரை சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறது உங்கள் நன்மைக்காகத்தான் இருக்கும்னு கொஞ்ச நேரம் கழித்து நிதானமாக யோசிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீட்டில் எந்த ஒரு சிறு மனஸ்தாபம் வந்தாலும் உடனே கோபப்பட்டு பதில் சொல்லான்னு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க பழகிக்கோங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலே காரிய பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். உங்கள் குழந்தைகள்கிட்டையும் ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்காதீங்க. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவள் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். உங்கள் கோபத்தை அவங்க நேரம் காட்டினீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பெரிய நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிடும். இதனால உங்கள் பொறுமையை ரொம்பவே சோதிக்கும். ஆனால் நீங்கள் அந்த சோதனையில் அமைதியாக இருந்து ஜெயிச்சு காட்டணும். இன்னும் நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம ராசிக்கு எல்லாமே கெடுதலாக நடக்குமோ அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இந்த கிரக நிலைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறிடும். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் எந்த ஒரு புது தப்பும் செய்யாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசு ரொம்ப சோர்வாக இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படின்னு தோணும்போது காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை வேண்டிட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வத்தோட நாளத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதன்படி ஒவ்வொன்றா செஞ்சு முடிங்க. இப்படி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு தப்பும் நடக்காது. நீங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் வராது. உங்களோட முழு கவனமும் உங்கள் அன்றாட வேலைகளை நோக்கி மட்டுமே இருக்கணும். சுற்றி நடக்கிற தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தவே கூடாது. நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் இந்த நாட்களில் பகிர்ந்துக்க வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற திட்டங்களை நீங்களே வச்சுக்கோங்க. மற்றவங்க கிட்ட சொன்னால் அதை அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது ரெண்டையுமே இந்த ஆகஸ்ட் 3 நாட்களில் கண்டிப்பாக செய்யாதீங்க. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினச்சி நீங்கள் உதவி செய்ய போனால் அந்த பணம் திரும்பி வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் யாராவது கிட்ட போய் கைமாற்றி கேட்டாலும் அவங்க உங்களை உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு இந்த 3 நாட்களை ஓட்ட பாருங்க. வீண் ஆடம்பரத்துக்காக செலவு செய்கிறத முழுமையாக குறைச்சிக்கோங்க. கொடுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 நாள் நீங்கள் எவ்வளோ அமைதியாகவும் பொறுமையாகவும் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய நன்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் சொந்தக்காரங்க வட்டத்திலேயோ இல்லை அக்கம் பக்கத்துலேயோ எப்பயுமே உங்களை பார்த்து பொறாமப்படுற சில பேர் இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு எந்த ஒரு விசேஷத்துக்கும் இந்த ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் போகவே போகாதீங்க. அவங்க உங்களை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டா கூட எனக்கு உடம்பு சரியில்லை, வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி தவிர்த்துடுங்க. ஏன்னா அங்கே போனீங்கன்னா உங்களை சுற்றி உங்களை புற சொல்கிறதுக்கே ஒரு கூட்டமே உட்காந்துருக்கும். நீங்கள் உடுத்திருக்க உடைகளை பற்றியோ இல்லை உங்கள் குடும்பத்தை பற்றியோ ஏதாவது தப்பாக பேசி உங்கள் மனத்தை ரொம்பவே புண்படுத்துவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தன்மானம் பார்க்குறவங்க. யாராவது ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டா கூட உங்களால் பொறுத்துக்க முடியாது. அதனால் அது மாதிரி இடங்களுக்கு போய் உங்கள் சுயமரியாதையை நீங்களே குறைச்சிக்க வேண்டாம். உங்கள் வீட்டை தேடி யாராவது அப்படிப்பட்ட ஆட்கள் வந்தால் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க வேலையை பாருங்கள். அவங்க கூட உட்காந்து மணிக்கணக்காக ஊர்க்கதை பேசாதீங்க. அதே மாதிரி பழைய பொருட்கள் விற்கிற இடங்கள், அதாவது செகண்ட் ஹேண்டில் பொருட்கள் வாங்குகிற இடங்களுக்கு இந்த 3 நாட்களில் போகவே கூடாது. உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும் இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பழைய பொருளை விலை குறைவாக கிடைக்குதுன்னு வாங்க போனால் அதை இந்த நாட்களில் செய்யாதீங்க. அதை பயன்படுத்தி தூக்கி போட்ட இல்லை வித்த பொருட்களில் அவங்களோட எதிர்மறை ஆற்றல் அப்படியே தங்கி இருக்கும். அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றது மூலமாக அந்த துரதிர்ஷ்டத்தையும் சேர்த்தே உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. குறிப்பாக இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பழைய பொருளையும் இந்த நாட்களில் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. உங்கள் வண்டியில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் கூட
முடிஞ்ச வரைக்கும் புது பாகங்களை வாங்கி போடுங்க, பழைய பாகங்களை மாற்ற வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க காட்டுற கவனம் உங்களோட பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். உங்களோட வாகனத்தை வேற யாருக்காவது இரவல் கொடுக்கறதோ இல்ல மற்றவங்க வாகனத்தை நீங்க வாங்கிட்டு போய் மோட்டுறதோ கூட இந்த 3 நாட்கள் ரொம்ப ஆபத்தானது. நம்ம விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த நாட்கள்ல ஒரு குறிப்பான எச்சரிக்கை இருக்கு. நீங்க ரொம்ப விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கிட்டு தனியா பிரைவீதிக்கோ இல்ல கூட்டம் அதிகமா இருக்கிற சந்தைகளுக்கோ போறதை வரவே தவிர்த்துடுங்க. உங்க கவனத்தை திசை திருப்பி உங்க பொருட்களை திருடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே போல யாருக்காவது உதவி செய்யற பேர் வழியில உங்க நகைகளை யாருக்கும் கடனா கொடுத்துடுறீங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து உடனே கொடுத்துடுறேன்னு ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. ஆனா அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த நகை திரும்பி உங்க கைக்கு வர்றதுக்குள்ள நீங்க வராத பாடுபட வேண்டியிருக்கும். உங்க சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற நேரம் இது. அதனால பெண்களாலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். உங்க தொழில்களா இருந்தா கூட அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடுறதை நிப்பாட்டிக்கோங்க. என் புருஷன் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு அவங்க உங்ககிட்ட வந்து புலம்புனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. ஆனா எந்த ஒரு ஆலோசனையும் சொல்லாதீங்க. நீங்க சொல்றதை கேட்டு அவங்க ஏதாவது செஞ்சு கடைசியில உங்க மேல பழிய தூக்கி போட்டுடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க தொலைபேசியில பேசும்போது கூட ரொம்ப கவனமா வார்த்தைகளை பயன்படுத்தணும். உங்களுக்கு யாராவது தெரியாத எண்கள்ல இருந்து அழைப்பு வந்தா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்காகவே சில பேர் ரொம்ப இனிமையா பேசுவாங்க. வங்கி கணக்கு சம்பந்தமாவோ இல்ல பணம் இரட்டிப்பாக்கி தவறுன்னு சொல்ற எந்த ஒரு அழைப்புகளையும் நம்பி அவங்க சொல்ற இடங்களுக்கு பணத்தை கட்ட விடாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மாயை உருமாக்கும். நடக்காத ஒரு விஷயத்த நடக்கும்னு நம்ப வைக்கும். அதனால ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி, அது உங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்டேயோ இல்ல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்டேயோ ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுங்க. தனிச்சு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். இந்த 1, 2, 3 தேதிகள் கடந்துட்டா உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அது வரைக்கும் நீங்க ரொம்ப அடக்கி வாசிக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அமைதியா இருக்கிறது ஒரு பெரிய பலவீனம் கிடையாது. அது இந்த நேரத்துக்கான உங்களோட மிகப்பெரிய பலன்னு புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் எந்தெந்த இடங்களுக்கு போகக்கூடாது, என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா பார்ப்போம். நீங்க நினைக்கலாம், என்னடா இது இந்த 3 நாளும் நம்மளை எங்குமே போகக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்போ வீட்டில் உட்காந்துட்டு என்னதான் செய்யறது அப்படின்னு பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. உங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான ஒரு முன் எச்சரிக்கை மட்டும்தான். வருமுன் காக்கையே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் நமக்கு சாதகமா இல்லாதப்போ நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, முழுமையான இறை வழிபாடு மட்டும்தான். உங்க குலதெய்வத்தை முழு மனதோட நம்புங்க. காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை வரையில தீபம் ஏற்றி அமைதியா கொஞ்ச நேரம் சாமி கும்பிடுங்க. விருச்சிக ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப உகந்தவரான முருகப்பெருமான மனதார நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்ல அந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இல்லைன்னா அதை ஒழிக்க விடுறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமா அரணா இருந்து உங்களை எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் கண்டிப்பா காப்பாற்றும். இந்த 3 நாட்கள்ல நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாகவும் தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றிகள் 4ஆம் தேதியிலிருந்து உங்களை தேடி பிரம்மாண்டமா வரப்போகுது. இருட்டுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி இங்க 3 நாள் சின்ன சின்ன சோதனைகளை நீங்க கடந்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கான நேரம் ரொம்ப சிறப்பா பிரகாசமா மாறப்போகுது. இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி உங்க குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி பொங்கும். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். கை நழுவி போன வாய்ப்புகள் எல்லாம் தானா உங்களை தேடி வரும். அதனால எந்த ஒரு தேவையற்ற குழப்பத்துக்கும் ஆளாகாம முழு நம்பிக்கையோட இந்த 3 நாட்களை கடந்து வாருங்கள். இறைவனோட ஆசி உங்களுக்கு எப்பவுமே முழுமையா கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வையும் தெளிவையும் கொடுத்துருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த முக்கியமான தகவல் உங்களுக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் போய் சேரணும், நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை கட்டாயம் பகிர்ந்துக்குங்க. இந்த பதிவை பத்தி உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. நம்ம கொடுக்கிற இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்மோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான அடுத்த ஒரு சிறப்பான நல்ல தகவலோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள். நன்றி, வணக்கம்.